ஊளை சதை, அதாவது உங்களோட ஸ்டமக்கை சுற்றி இருக்கக்கூடிய அன்வான்ட் மசில்ஸ். ஸ்டமக்கை சுற்றி நிறைய பேருக்கு மசில்ஸ் தொங்குற மாதிரி, ரொம்ப தொலைன்னு கனமாக வெயிட்டாக, அடிவயிறு தொங்குற மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் நீங்கள் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஸ்டமக்குக்கான எக்ஸசைஸ், லோக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும், என்ன ட்ரை பண்ணாலும் அங்கே இருக்கிற லோக்கல் மசில்ஸ், அதாவது வயிறு நார்மல் ஆக மாட்டேங்குது, சதை தொங்குற மாதிரியே இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படின்னா இது ஏதாவது வியாதியோட அறிகுறியாக இருக்குமா? இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதோட வேறு என்னென்ன சிரமங்கள் இருக்கும்? இதுக்கு என்ன பண்ணுனா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்குங்கிறத இந்த முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்டமக்ஸ் ரீஜனை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது லூஸான மசில்ஸை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கான முக்கியமான காரணம் இரைப்பை, அடுத்தது மண்ணீரல். இந்த 2 உறுப்பை சொல்கிறாங்க. இதோட என்னென்ன சிரமங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நைட்டில் நீங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க. ஆனால் பகல், அதாவது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு டயர்ட்னஸும், ஒரு ட்ரௌசினஸும், ஒரு தூக்கமும் எனார்மஸாக இருக்கும். அவ்வளோ நல்லா தூக்கம் வரும் மார்னிங் ஹவர்ஸ். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக இருப்பீங்க. மசில்ஸ் எல்லாம் அங்கங்கே வலிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உதடு வறட்சி, தண்ணி தாகமாக இருக்கும். பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனை, பாதங்கள் எரிச்சல், வலி. சிலருக்கு சுகர் இருக்கக்கூடும், அல்லது சுகருக்கான சிம்டம்ஸ், பாதம் வலிக்கிற மாதிரி இருக்கிறது, பாதம் மரமரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, தொடை பகுதிகள்லாம் வலிக்கிறது, தொடையோட பகுதிகள், அதாவது முழங்காலோட உள்பகுதியில் நல்ல வீக்கமும் வலியும் தெரியும் உள் சைடில். அது மட்டும் இல்லைங்க, சரியான டைமுக்கு பசிக்காது, ருசிக்காது, சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது, சாப்பாடு மண் மாதிரியே ஃபீல் ஆகும், நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக தெரியாது. எச்சில் சுரப்பி, அதாவது நல்ல எச்சில் சுரந்து நம்ம சாப்பிட்றோமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்காது. மவுத் எப்பவுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உதடு வறட்சி, நாவு வறட்சி, தொண்டை ட்ரை ஆகிக்கிற மாதிரி இருக்கிறது. என்னதான் தண்ணி குடித்தாலும் மறுபடியும் தாகம் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. இதோட அப்படியே வயசு வருஷா சுத்தமாக தாகமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. எப்பவுமே ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கிற மாதிரி, ப்ரெஷர் லோவாக இருக்கிற மாதிரியோ ஹையாக இருக்கிற மாதிரியோ ஃபீல் ஆகும். திடீர்னு சுகர் கிரேவிங்ஸ், அதாவது இனிப்பு அதிகமாக சாப்பிடணும் போல் ஒரு தாட் இருக்கும். அதிகமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உடல் எடை ஜாஸ்தியாக கனத்து நடக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இதுவும் சேர்ந்து தான் உங்களோட பிரச்சனை. இதோட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இதுக்கு சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்குபஞ்சர் இதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.